ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அந்த மனுஷன் யார் என்றால் குஷ்டரோகி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அப்போ அந்த குஷ்டரோகியால் சாப்பிட முடியல, மற்றவங்கிட்ட பேச முடியல, உதவி கேட்க முடியல. ஏனென்றால் துர்நாற்றம் வீசுது, சரீரத்தில் அவனுக்கு மிகவும் அந்த வியாதி இருக்கிறபடினால் ஒரு பக்கத்தில் வர முடியல. ஆனால் அவனுக்கு ஒரு ஆறுதலும் சமாதானம் ஒரு இடத்துல கிடைக்கும் என்று இயேசு கிட்ட போகிறான். இயேசுவானவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, இந்த குஷ்டம் நீங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ தேவ சமூகத்தில் இயேசு அவனை சுத்தமாக்கி குஷ்டரோகம் நீங்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் வியாதியில், பிரச்சனையில், பாடுகளில், உபத்திரவத்தில், கண்ணீரில், கவலையில், எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு மனுஷன் தனிமையில் நின்று யாராவது காப்பாற்றுவார்களா என்று நிற்கலாம். இந்த குஷ்டரோகியை போல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கு, என் பிரச்சனையை மாற்று, கடனை மாற்று, வியாதியை மாற்றுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்பீங்கன்னா, இயேசுவாகிய தேவன் உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் வியாதியை மாற்றுவார். உங்களுக்கு என்ன பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் அதை இயேசுவானவர் மாற்றுவார். இந்த குஷ்டரோகியை சுகமாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் மரணத்தில், பாடுகளில், கஷ்டத்தில், வியாதியில் இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசுவும் கூட உங்களுக்கு சுகம் தருவார், அற்புதம் செய்வார். இயேசுவை நம்புங்கள். இந்த குஷ்டரோகியை போல இயேசுவானவர் உங்களுக்கு சுகம் தருவார், சுகம் தருவார், சுகம் தருவார். God bless you.